ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் ஐட்டங்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். புலாவ், வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப மசாலாலாம் வறுத்து நம்ம எதுவும் அரைக்க போகிறதில்ல. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி கிரேவியாக செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் பெப்பர் போட்டு செய்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நம்மளோட கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் கண்டிப்பாக இந்த பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க இப்போது இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இதுக்கு. நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி பழம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இப்போ இந்த சிக்கனையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு இவ்வளோ தான் மசாலா தேவைப்படும். வேறு எந்த மசாலா நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன், அதனால் 1 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கன் வேகும் போது நமக்கு தண்ணி விடும், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 3/4 வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இந்த ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு தான் கிரேவியாக நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இதில் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய சிக்கன் வெரைட்டி நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நம்ம சேனலில் நிறைய போடுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.